தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் வன்கொடுமை சட்டம் எந்த அளவுக்கு அவங்க இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணாவோட விசாரணை நேர்மையாகவும் அது அந்த சிசிடிவி நம்ம பார்த்தோம் இல்லை எல்லாருமே அந்த பார்த்தது வெளிப்படையாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையாக இருக்கணும். நம்ம அதுக்கே இது பண்ணிக்கணும். அடுத்து இப்போது சட்டம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பவரில் யார் யார் இருக்காங்களோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எல்லாருக்கும் வெளில தெரியும். நம்ம அது சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அது தேவைன்னா மாறும், தேவை இல்லைனா எடுத்துருவாங்க. அதனால் அதை நம்ம குறை சொல்கிறதோ இல்லை அது எப்போவுமே தேவையில் தான் இருக்குங்க. பவர் சென்டர் எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அது ஆம்ஸ்டாங் அண்ணாவோட விசாரணை அந்த சிசிடிவி எல்லாருமே யூடியூப்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம டிவிலையும் பார்த்துட்டே தான் இருந்தோம். அது வெளிப்படையாக இருந்துச்சு இல்லை அந்த விசாரணையிலையும் அந்த வெளிப்படைத்தன்மை எல்லாருக்குமே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம புஷ் பண்ணுறோம். மற்றபடி சட்டம் இது எல்லாமே அது இயல்பாக தான் இருக்கும். அது ரொம்ப புஷ் பண்ண முடியாது. நம்ம இல்லை அது எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது உண்மை தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஷார்ட் டைமில் பண்ணது இப்போ எல்லாருக்குமே இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சைட்லேருந்துமே பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேசுகிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. யூடியூப் எடுத்தால் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இதில் யார் பொய் சொல்கிறா எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஸோ விசாரணையும் அதே மாதிரி வெளிப்படையாக இருக்கட்டும். நம்ம அதிலே இருப்போம். இதை விட்டு டைல்யூட் ஆக வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சே பேசலாம். ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சீமான் உள்ளிட்ட ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அறிக்கை பேசியிருக்காரு. அதை பற்றி தெரில, அது எனக்கு அவ்வளோ இதாக தெரில. பட் அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரே பாதுகாப்பு இல்லை, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னார்னா அவங்க பாதுகாப்பு நம்ம கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணணும். அது அவங்க கேட்குறாங்களே, கேட்கும்போது கொடுக்கணும். ஏன்னா சம்பவம் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கணும்னு. அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கீங்க. இந்த பேரணியில் இல்லை, ஆம்ஸ்டாங் அண்ணா ஒரு ஸ்காலர். அவர் ஒரு செம்ம ஸ்காலர். அவர் செம்ம நாலேஜான ஒரு பர்சனு. நிறைய பேருக்கு சட்ட ரீதியாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். நான் ஒரு ஸ்காலராக தான் பார்த்தேன். ஸோ இது ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும். இதை உள்ளே யார் இருக்கா, சிபிஐ இதெல்லாம் நம்ம போகலாம். ஏன்னா நிறைய விஷயம் அக்கௌண்ட் அவ்வளோ கேசஸ் அதில் இருக்குது. ஸோ இந்த கேஸ் வெளிப்படையாக நடக்கணுன்றது மட்டும் நம்ம புஷ் பண்ணுறோம். இல்லை அதுதான் இப்போ சிபிஐலாம் இப்போ இல்லை நம்ம போலீஸே எல்லாமே சூப்பராக கண்டுபிடிப்பாங்களா. ஸ்காட்லாண்டோட எஃபெக்ட் தான் நம்ம போலீஸு. அவங்கள ஃப்ரீயாக விட்டால் அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அது எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் இருக்கணுன்றதுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது, இல்லைனாலும் நமக்கு தெரியல. அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சின்ன ரேலியில் நம்ம கலந்துக்கணும். வேற ஒன்று இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி நடக்க வேண்டாம். அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை யாரோ ஒன்றா இருக்கட்டும். வீட்டு வாசலில் சாப்பாடு கொடுக்கறது, ஏன்னா அத்தனை பேர் பசியில் சாப்பாடு எடுத்து அந்த ஆரஞ்சு ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் பார்க்கும்போது நம்ம வீட்டிலலாம் நம்பி அதை வாங்குறோம். அதை போட்டு பிளான் பண்ணிட்டு அவ்வளோ கொடூரமாக ஒரு மனுஷனை உயிர் எடுக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை செஞ்சவங்களும் கண்டிப்பாக மனசு திருந்தி முன்னொரு மனுஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் இதை வெளிப்படையாக இந்த விசாரணையை எல்லா ஜனங்களுக்கும் இது வெளிப்படையாக அந்த சிசிடிவியில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி விசாரணை வெளிப்படையாக இருக்கணுன்றது கோரிக்கை வச்சு. நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.